நேயர்களே, நான் உங்கள் அன்பிற்கினிய ஜீரோ ஃபிலிம் வாய்ஸ் யூடியூப் சேனல் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் 2007 ஒரு ஹாலிவுட் திரைப்படமாக கிரைம் த்ரில் படமாக வந்திருக்கிற நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு உமன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. சரி, இப்போ இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டரை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள போவோம். இதை பார்த்தீங்கன்னா 2 பேர் அண்ணன் தம்பி தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து கோயன் பிரதர்னு சொல்லுவாங்க ஹாலிவுட்டில். அதாவது ஜோயல் கோயன், ஈத்தன் கோயன், 2 பேர் தான் இந்த படத்தோட கதை, திரைக்கதை, டைரக்ஷன் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறது பார்ப்போம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர், முக்கியமான கேரக்டர் காமிப்பாங்க. ஒருத்தர் ஹீரோவும் இன்னொருத்தர் வில்லனாகவும் தெரியும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே வில்லன் கேரக்டர் மாதிரி தான் டிசைன் ஆகிருக்கும். ஆனால் நம்மளுக்கு பார்வைக்கு புரியுறது ஒருத்தர் ஹீரோவும் ஒருத்தர் வில்லனாகவும் தான் நம்மளுக்கு புரியும். அப்படி ஒரு கேரக்டர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் ரிட்டையர்ட் ஆகி ஒருத்தர் இருப்பார். அவர் மான் வேட்டை இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் மாஷு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டரில் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டன் ஷிகார். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கொலை செய்யக்கூடிய ஒரு கிரைமான பண்ணக்கூடிய ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேலையே இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவர் கிரைம் மட்டும் சொல்ல முடியாது. இவருடைய பேட்டர்னே பார்க்கும்போது ஒரு சீரியல் கில்லர் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது ஒரு பண்ணக்கூடிய வேலை. சரி, இப்போ இந்த கதை என்னங்கிறது நம்ம மெயின் கோருக்கு பார்த்தோம்னா இந்த மாசுங்கிறவர் மிலிட்ரியில் ரிட்டர்ன் ஆகிட்டு என்ன செஞ்சிருப்பார், மான் வேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பிங், அதாவது டெசர்ட் ஏரியாலாம் இந்த கதையை நடக்கும். டெக்சாஸ் மாகாணத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஏரியா. அப்போ பார்த்தீங்கன்னா மான் வேட்டையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனப்பனோவில் ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு இருப்பார். அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கார் நிற்கிற மாதிரி இருக்கும். சரி, என்னன்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் அடிபட்டு ரத்தம் காயத்தோட செத்து போயிருப்பாங்க. ஒரே ஒரு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரை உயிரோட ஒருத்தர் கிடப்பார். அவரை பார்த்துட்டு அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கிடக்கும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட $2 மில்லியன் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் அவர் எடுத்துக்கிட்டு மாசுங்கிறவர் இங்கிட்டு வந்துடுவார். அப்போ இந்த கேங் பார்த்தீங்கன்னா ஒரு டக்ஸ் கேங். அப்போ இன்னொரு கேங் இந்த பணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ண வரும். அப்போ இந்த வில்லனான ஆண்டன் ஷிகார்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுப்பாங்க. இந்த $2 மில்லியன் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டா நீ அவனை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இதை எங்களுக்கு மீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் அவன்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் என்னன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கணும்ல, அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. நீ எங்கே போனாலும் அதை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி போனால் அவன் பிடிச்சிதான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வில்லன் என்ன செய்வாப்புனா ஆண்டன் ஷிகார் சொன்னால் அவங்க 2 பேரையுமே போட்டு தள்ளிட்டு சரி இந்த வேலையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல. அதுக்கப்புறம் இப்படி அவங்க துரத்தி போய்கிட்டே இருப்பார். இது ஒரு பக்கம் இருக்கும். இவர் இந்த வில்லனான ஆண்டன் ஷிகார் பார்த்தீங்கன்னா போலீஸ்லேருந்து தப்பிச்சு தான் வந்திருப்பார் போலீஸை கொண்டுட்டு. அப்போ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இவரை தேடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த வில்லன் இந்த $2 மில்லியன் அவர்கிட்ட எடுக்க முயற்சி பண்ணி அவர் எடுத்தாரா இல்லையா, இந்த போலீஸ் உங்களை பிடிச்சிச்சா இல்லையாங்கிறது தான் இந்த நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு உமனோட மீதி கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லராகவும் தெரியும், சீரியல் கில்லராகவும் தெரியும், ஒரு ஆக்ஷன் பேசிஸ் படமாகவும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மோடில் தான் பார்த்தீங்கன்னா ஜோயல் பிரதர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விருதுகள் பரிந்துரைக்கப்பட்டு எக்கச்சக்கமான விருதுகளும் வாங்கியிருக்கு. குறிப்பாக ஆஸ்கார் அவார்டு 8 விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டு 4 அவார்டு இந்த படம் வாங்கியிருக்கு. குறிப்பாக வில்லனுக்கு ஒரு அவார்டும் கிடைச்சி, ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு 2 அவார்டும் கிடைச்சிச்சு. அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லனோட கேரக்டரை வித்தியாசமாக பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நரேட்டிங் இருக்கு. ஏன்னா வில்லன்னா பார்க்க ரொம்ப கொடூரமா அப்படி இருப்பான் இப்படி இருப்பாங்கிற எந்த ஒரு பிம்பத்தையும் கட்டமைக்காம பார்க்க ரொம்ப சிம்பிளா முடியே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ள எப்படி அந்த கிராப் கட் பண்ணி சைடில் தோணுமோ அந்த மாதிரி ஒரு கெட்டப்படி தான் இருப்பார். அவருடைய சம்பவமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நரேஷன் தான் இந்த படத்தில் காட்சியமைப்பு இருக்கும். கேரக்டரில் பார்த்தோம்னா ஆண்டன் ஷிகார் சும்மா மிரட்டி எடுத்திருப்பாரு. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த தயவுதாட்சியும் தான் காட்ட மாட்டாப்புல. ரொம்ப ஒரு கொடூரமான ஆளாக தான் இருப்பார். அவர் பேக்ட்ராப் எதுவுமே அவர் ஏன் இப்படி கொலை செய்கிறாரு, என்ன செய்வார், எதுக்காக அப்படி செய்யறாங்கிற விஷயத்தெல்லாம் காமிக்கவே மாட்டாங்க. இவருடைய ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அந்த காசை எடுக்கணும், அதை யாரை வேணாலும் எங்கே வேணாலும் கொல்லுவேன், எப்படி வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் உள்ள ஒரு ஆள். அப்போ அதுக்காக என்ன வேணாலும் செய்வேங்கிறது களத்தில் இறங்கி ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருப்பாப்புல. அவரோட கொலை எப்படி செய்வார்னா ஒரு கன் எடுத்தோ ஒரு கத்தியை வச்சோ இதை வச்சு அதெல்லாம் செய்ய மாட்டார். ஒரு கேஸ் சிலிண்டர் மாதிரி வச்சிருப்பாப்புல. அது எப்படின்னா அமெரிக்கா மாதிரி உள்ள சிட்டிகளில் பார்த்தீங்கன்னா பீஃப்காக அறுக்கப்படுற மாடுகளை ஒரு கன் மாதிரி சிலிண்டர் மாதிரி வச்சு அடிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இறந்துடும். அதுக்கப்புறம் அவங்க தேவையான வேலைக்கு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வச்சுக்கு தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ட்ராவல் பண்ணி என்ன செய்வார், யாரை கொல்லணுமோ அப்படி கொள்ளுவார். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போறாருன்னா டோரை லைட்டாக தட்டுவார். தட்டி ஆள் இல்லையா உடனே செஞ்சுவார், இந்த சிலிண்டர் வச்சு அடிப்பார். சும்மா தட்டி தெரிச்சு விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவார். அவர் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய கொலையை ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அவர் ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் அவர் எதையுமே செய்வார்.
அவர் பார்க்க நீட்டாக ட்ரெஸ் கோடெல்லாம் நீட்டாக பண்ணியிருப்பார். அவர் மேலே எந்த பிளட்டும் விடக்கூடாது, எதுவுமே கூட நீட்டாக இருக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அவர் இருக்கிறாரு. அவர் காலில் ரத்தம் கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா காலில் ரத்தம் பட்டதுக்காக வந்து 2 சாசை தூக்கி போட்டு போயிடுவார். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கொலை ஒன்று நடக்கும், அதில் ஸ்க்ரீன் போட்டு தான் வந்து அந்த சொல்லுவார். ஏன்னா அந்த ரத்தம் மேலே தெரிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு பாத்திரம். அப்படிப்பட்ட ஒரு டிசைனிங்கான ஒரு கேரக்டர், சூப்பரான ஒரு கேரக்டர், ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருப்பார். பார்த்துங்க, இந்த படத்துக்காக தான் அவர் ஆஸ்கார் வர வைக்கிறதுக்கான எந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வச்சு தான் வந்து நிறைய வந்து படங்களில், ஹிந்தி படங்களில் பொறுத்தமாக கேங் ஆஃப் வாசிப்பரில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்ததாக வந்து ஒரு சொல்கிறாங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார். அடுத்து நம்ம பார்க்கணும்னா அடுத்து வந்து மாஸ் கேரக்டர், அவரும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அந்த பணத்தை கிடைச்சதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த பணத்தை வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு போகணும், அதை சேவ் பண்ணணும், அவன்கிட்ட வந்து எப்படி தப்பிக்குங்கிற விஷயத்த, ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ராவல் பண்ணி போகிற விஷயத்தை வந்து நீட்டாகவே எடுத்திருப்பாரு. அவ்வளோ சூப்பராகவே வந்து போய் பண்ணிகிட்டு இருப்பார் ஒவ்வொரு விஷயத்தையும். இந்த மாதிரி 2 பேருக்கு தான் கேட் அண்ட் மவுஸ் வந்து கேம் நடந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்து அவங்களுடைய ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு பரபரப்பாக போய்கிட்டே இருக்கும் இந்த கதைக்காலம் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டோம்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் நீட்டாக பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து மாஸோட ஒய்ஃபாக வர்ற அவங்க ஒரு கேரக்டர், அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நீட்டாக பண்ணியிருப்பாங்க. மற்ற கேரக்டர்னா சின்ன கேரக்டர் வந்து போகிற மாதிரி கேரக்டர் தான். அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. எப்படின்னா இந்த படத்தோட கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுற விஷயத்தை வந்து சூப்பராகவே பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான இன்டோர் ஷாட் வந்து இதில் இருக்க லைட்டிங் இதெல்லாம் வந்து சூப்பராக நீட்டாகவே நரேட் பண்ணியிருப்பார். ஒரு கில்லருக்கான வந்து எப்படி வந்து மோட்டிவேஷன் எப்படி இருக்கும், அவன் நட எப்படி இருப்போங்கிற விஷயத்தை வந்து அந்த கேமரா ஆங்கிள் காமிச்ச விஷயமாகும். அந்த ஏரியா வந்து எப்படி இருந்துச்சு 80s, அதனுடைய லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது, அங்குள்ள ரோடு எப்படி இருக்குது, காரு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து சூப்பராகவே இதில் வந்து நீட்டாக இருக்காகும். இதில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமரா ஒர்க்கும் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். மியூசிக் பார்த்தோம்னா இதில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டான மியூசிக் தான் வந்து அங்கங்கே வந்து ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும். ரொம்ப சைலண்ட் மோடில் தான் வந்து இந்த இடத்துல ரொம்ப ட்ராவல் ஆகும். தேவையான இடத்துக்கு மட்டும் வந்து இங்கே வந்து மியூசிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் காட்சி நீங்கள் வந்து ஒரு பக்கம் நீங்கள் யோசிப்பீங்க. ஏன் இந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் யோசிக்க வச்சுக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பிடிச்சாங்களா பிடிக்கல, யார் ஜெயிச்சா ஜெயிக்கணுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஒரு அன்ஃபினிஷ்டாக அந்த கதையை முடிஞ்சிருக்கு. அது நம்ம தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், எப்படி நடந்தால் எப்படி இருந்திருக்குங்கிறது ஒரு விஷயத்தை வந்து அது கடைசியில் வந்து அந்த போலீஸ்கார் சொல்கிற விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் தான். அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவான ஒரு கதைக்களத்தை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு படம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடல் கண்டென்ட் எது அப்படி பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு மனசில் வாங்கிங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் இருக்கணும்னா அத்தனை சூப்பரான விஷயங்கள் இந்த படத்தில் ட்ராவல் ஆகுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் தான். பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து வயது வந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கூட பார்க்கலாம். எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான். அட்டகாசமான படம். மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.